கம்ப்ளீட்லி ஷாக்ட். 22, 25ங்கிற டென்யூரையே 23 to 26ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 26ன்னு அவங்க தைரியமா சொல்லிக்கிட்டது, நாங்க தான் தலைவரா இருப்போம். எலக்ஷன் கமிஷன் கண்டிப்பா லெட்டர் குடுக்கும்னு சொன்னதுல மிகப்பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. அதுவே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மாரி மன உளைச்சலா இருந்தது. அப்புறம் அவங்க லவ்குஷ் யாதவ் கிட்டயும், மணீஷ் சார் கிட்டயும் இன்னும் நேரம் எடுத்து நான் ஹிந்தியில பேசி அத கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ராமதாஸ் ஜி டாக்டர் ராமதாஸ் ஜி பிரசிடென்ட்டா இருந்தாரு. இப்ப மறுபடியும் ராமதாஸ் ஜி தான் பிரசிடென்ட்டா இருக்காருன்னு அவங்க சிம்பிளா முடிச்சுட்டாங்க. நாங்க சொன்னேன், சார் தேர் இஸ் அனதர் சீனியர் டாக்டர் ராமதாஸ் இன் தமிழ்நாடு. 46 இயர்ஸா அவர் தான் கட்சிய உருவாக்கி, இத வந்து நிறுவனம் பண்ணி, நடத்தி எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள வந்து அவர் தான் வந்து எம்பி ஆக்குனாரு, மினிஸ்டர் ஆக்குனாரு, மறுபடியும் எம்பி ஆக்குனாரு, மறுபடியும் அவர வந்து கட்சியோட தலைவர் ஆக்குனாரு. இப்ப அவர் வந்து தலைவரா இல்ல. அவர வந்து கட்சியோட தலைவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர தலைவராவும் எடுத்தாச்சு, செயல் தலைவரா போட்டோம். அதுலேருந்தும் நீக்கியாச்சு. அடிப்படை உறுப்பினர்லயும் அவர் இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவர வந்து தலைவர்னு சொன்னீங்கன்னா, ராமதாஸ்ஜி, அன்புமணி ராமதாஸ்ஜி 2 பேர் அந்த கன்ஃப்யூஷனே இன்னும் அங்க முடியல.